வாருங்கள் என் அன்பு சகோதரர்களே, நாங்கள் எப்போதும் உண்டு குடித்து சந்தோஷமாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திருநாள். விதம் விதமாக உண்ணுவோம், குடிப்போம், ஆடிப்பாடி சந்தோஷமாக இருப்போம். பணிப்பெண்களே வாருங்கள், ஒவ்வொரு உணவாக கொண்டு வாருங்கள். மதுபானத்தை கொண்டு வாருங்கள். லாசர் என்னும் ஏழை ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் பசியாற்ற விரும்பினார். எனக்கு மிகவும் பசியாயிருக்கிறது, எனக்கு கொஞ்சம் உணவு போடுங்கள், என்னுடைய வயிற்று பசியை ஆற்றுங்கள். இறைவா, நீர் தந்த இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பசியாக இருக்கிறது, கோலாகலமான விருந்து நடக்கிறது போல இருக்கிறது. எப்படியும் கொட்டி சிந்தும் உணவு எனது வயிற்றுக்கு வந்து சேர. வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டோம். வாழ்க்கையை எல்லாம் விதம் விதமாக அனுபவிக்கின்றேன். நான் அறியும் மிச்ச துண்டுகளையே இந்த லாசர் பொறுக்கி சாப்பிடுகிறான். மிச்ச சாப்பாடுகளை சாப்பிடவும் ஒரு ஆள் வேணுமே. நாயும் அவனும் ஒன்றுதான். அந்த ஏழை இறந்தான். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் வதைக்கப்பட்ட பொழுது
அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். ஐயோ ஐயோ எரியுதே! தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கம். லாசரை தனது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என் நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன். மகனே, நீ உன் வாழ்நாளின் நலன்களை பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களை அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனை பெறுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கே இருந்த ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்களும் எங்களிடம் கடந்து வர இயலாது. அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகின்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை நிறைந்த இடத்துக்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே. மோசேயும் இறைவாக்கினரும் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் செவிசாய்க்கட்டும். அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள். அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்து அவர்களிடம் போனாலும் நம்பவே மாட்டார்கள். இறந்தபின் லாசர் ஆபிரகாமின் மடியில் பாக்கியம் பெற்றார். ஆனால் இவ்வுலக வாழ்வின் நாட்டங்களில் களிப்புற்ற செல்வந்தனோ மறுமையில் நரக வேதனையில் துன்புற்றான். எங்கே உங்கள் கரபோசம்? உண்மையிலேயே இதே நாடகம் நான் பல தடவைகள் இங்கே அறிவிப்பு செய்திருக்கின்றேன். ஆனால் உண்மையிலே உங்களுக்கு அந்த நிலை என்ன என்பதை அற்புதமாக சுருக்கமாக விளக்கிவிட்டார்கள். ஊசுமினை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் புகுந்தாலும் செல்வர் விண்ணரசுக்கு செல்ல முடியாது என்று இயேசுபிரான் அன்று சொல்லியிருந்தார். அதற்காக செல்வத்தோடு இருக்க வேண்டாம் என்பது அர்த்தமல்ல. செல்வம் இருக்கும்போது பக்கத்தில் இருப்பவர்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த அர்த்தம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த நாடகத்தை இந்த மேடையிலே உங்களுக்காக வழங்கிய அன்புக்குரிய இந்த கலைஞர்கள் எவ்வளவு அற்புதமாக, ஏனென்றால் பேசி நடிக்க முடியவில்லை, அவர்கள் தங்களுடைய உடல் அசைவுகளால் நடித்திருந்தார்கள். ஒரு முறை அவர்களுக்கு உண்மையாக கரகோஷம் வழங்க வேண்டும். நீங்க நாடகம் செல்வரும் லாசரும் வழங்கியிருந்தவர்கள் தர்மிதா தர்மராசா, ஒவ்வொரு குழந்தைக்கும் கொஞ்சம் பிட் தேவசு, தனுஷா தர்மராசா, ஜெசிகா ஜேசுராசா, சஹீனா ஞானகுணா, மௌலிகா மத்தியூஸ், டேனியேலா ரெஜின் டொனால்ட், பஹீதரன் ரோயிசன், ஜெனின் ரெஜின் டொனால்ட், ஆன் மொரிசா பிரான்சிஸ், சுவேன் செல்வகுமார், சுவேனகா செல்வகுமார், பஹீரதன் ரொசான், மரியாஞ்சனா வின்சன், கார்த்திகன் தமனேசன் இந்த மேடையிலே இந்த நிகழ்ச்சியை வழங்கியிருந்தார்கள். இந்த நாடகத்தை நெறியாள்கை செய்து இவ்வளவு அருமையாக வழங்கியவர் திருமதி ஜெனிச்சா டொனால்ட். பின்னணி குரல் வழங்கியவர் எங்களுடைய அருமை சகோதரர் ஜீவா அவர்கள்.
மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.